இல்ல இப்ப இந்த எஸ்ஐஆர் பணியை வச்சு திமுக ஒரு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், மத்திய அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த பக்கம் தமிழ்நாட்டில் நம்ம கள நிலவரத்தை பார்த்தோம்னா எல்லா அரசு தரப்பு துறையினருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ கூட தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் வந்து அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? என்னதான் அரசு துறையினர் போராடினாலும் கூட திமுக அரசு அதை கண்டுகொள்ளாத மாதிரி எல்லாம் இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க 2 பேர் மட்டும்தான் சொன்னீங்க. துப்புரவு பணியாளர், செவிலியர், ஜாக்டோஜியோ, ஆசிரியர்கள், போக்குவரத்து துறையினர், வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்களா? இவங்க எல்லாருமே போராடுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட ஓட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறாங்க. எப்பயுமே பொதுவாக ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து ஒரு பேச்சு இருக்கு. இந்த மாதிரி திமுக தான் இந்த வாட்டி வந்து அவங்களே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எதிரணியில தான் நாங்க இருக்க வைப்போம், கண்டிப்பா ஆளுங்கட்சியா கொண்டு வர மாட்டோம், எதிர்கட்சியா கொண்டு வருவோம் அப்படின்றத தீர்த்து அவங்க சொல்றாங்க. இது வந்து அவங்க சொல்றதை வந்து நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம எதுவுமே சொல்றது. இது வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேத்து நினைக்கிறேன் செவிலியர்கள் போராட்டம் சார். இவங்க வந்து திமுக அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில பார்த்தீங்கன்னா 8000 பேரை வந்து பணி அமர்த்துவோம் அப்படின்றத அவங்களோட தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மட்டும்தான் செவிலியர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து 17,000 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகும், 13,000 பேர் கான்ட்ராக்டாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளமே 50,000 தான். எங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்க வந்து எதுவுமே கேட்கல, நீங்க எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது என்ன சொன்னீங்க, உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்ற சொன்னீங்க. அதை மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர அவங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் என்ன சொன்னீங்களோ எங்களுக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னதை செய்யறது தானே அதுக்காக தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏமாற்றி அவங்கள ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குறுதி அவங்க ஓட்டை வாங்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்கல்ல அவங்கள. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அவங்கள வந்து இங்கே சென்னையில் போராடினவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க ஓனர்லாம் நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அலக்கழிக்கிறாங்க. இந்த கோவிட் டைம்ல நமக்கு அவங்க எவ்வளவு ஒரு பயனுள்ளவங்களா இருக்காங்க. லீவ் இல்லாம வேலை செஞ்சாங்க.